ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு நேற்று நீங்கள் நியூஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா தெரியும். நம்மளுக்கு காமெடியில் ரொம்ப ஃபேவரேட்டான ரோபோ சங்கர் சார் வந்து நேற்று இறந்துட்டாங்க நைட்டு. இன்ஸ்டா அப்புறம் யூடியூப் எல்லாம் பார்க்கும்போதே எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளுக்கு அவங்கள முன்ன பின்ன யாரும் தெரியாது, மீடியாவில் தான் தெரியும். நான் இதை பற்றி ஏன் இப்போ பேசுகிறேன் அப்படின்னா, நான் மோஸ்ட்லி நம்ம சேனலில் இந்த மாதிரி சேடெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி, எனக்கு அவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும். காமெடி நல்லா பண்ணுவாங்க. அவங்களோட யூடியூப்பில் போய் பார்க்குற வீடியோ வந்து அவங்களோட பொண்ணு வீடியோவும் அப்புறம் அவங்க சார் இருக்கிற வீடியோவும் தான் நான் பார்ப்பேன். மித்தது ரேண்டமாக நான் எனக்கு பிடிச்சவங்க வீடியோ பார்ப்பேன். அவங்க ஃபேமிலி மாதிரி எல்லாரும் சேர்ந்து போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வீடியோ நான் ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னா அதை நான் விடாமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பேன். எனக்கு அவங்கள ரொம்பவே பிடிக்கும். அவங்க வந்து காமெடியிலையும் சரி, ஒரு கருத்து சொல்கிறதுலேயும் சரி, அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அதை நான் நல்லா கூர்மையாக கவனித்து ஃபுல்லாக பார்த்துருவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவங்கள. எனக்கு இறந்துட்டாங்க அப்படின்றது நம்பவே முடியல சத்தியமாக. அவ்வளோதான் வாழ்க்கை இல்லை. இதில் வந்துட்டு நம்ம இது என்னடா மனுஷங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். சில பேர் என்னோட லைஃப்லயே நானே ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு எனக்கு நிறைய வாட்டி தோணிருக்கு. சரி, அது அவங்களோட மைண்ட் செட் அப்படி, அவங்களோட புத்தி அப்படி அப்படின்ட்டு நான் கடந்து போயிடுவேன். இன்னுமே எங்களை பற்றி பேசிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம என்னத்தை கொண்டு போகிறோம் சொல்லுங்க, நீங்களே அதை நினச்சி பாருங்களேன். நம்ம இருக்கிற வரை ஹாப்பியாக இருந்துட்டு போகலாம். நம்ம போகும்போது நம்மளுக்கு எதுவும் கொடுத்து அனுப்புவாங்களா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இவர் வந்து கொஞ்சம் குடிக்காம இருந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உடம்பு முடியாம இருந்தப்போ கூட எனக்கு அவ்வளவா ஒரு இதுவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பேபி பிறந்தது இல்லையா, அவங்க பொண்ணுக்கு, அந்த பேபியை பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஃபேமிலி வீடியோவாக போடும்போது அவங்க சேனலில் நான் ஃபுல்லாக பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் இந்திரஜஸ்டர் அவங்களோட பொண்ணு, அதையுமே நான் பார்க்க ஆரம்பித்தேன். அவங்கள அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பேசுவாங்க. அந்த பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்பவே அவங்க மேலே ரொம்ப ஒரு ஈர்ப்பு வந்தது. நேரடியாக பார்த்ததும் கிடையாது, அவங்க ஒரு சினி ஃபீல்டில் தான் பார்த்துருக்கோம். எல்லாருமே அப்படிதான். அவங்கக்கிட்ட நேராக பேசினது கிடையாது, ஒரு ஃபோட்டோ எடுத்தது கிடையாது. நம்மளுக்கே அவங்கள அப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்போ அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அவங்க மனசை தேத்திக்கிட்டு எப்படி இருக்க போகிறாங்க என்னன்னு தெரியல. அவர் இறந்துட்டாரு அப்படின்னு நான் பார்த்தோன்னே எனக்கு என்னன்னு தெரில. எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க, எத்தனையோ சாதிச்சவங்க, எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க. ஆனால் அதெல்லாம் எனக்கு அவ்வளோவா இதாக தெரியல. இவங்க இறந்தது எனக்கு ரொம்பவே ஒரு ஃபீலாக இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவை நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இவ்வளோதான். அவங்களுக்கு வந்து ஒரு 46 வயசு தான். ஆனால் பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. நியூஸில் பார்க்கவே தான் எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு ஒரு 46 வயசு தான் ஆகுது அப்படின்னு. இவ்வளோ சின்ன வயசில் இப்போதான் பிறந்த அந்த பையன் கூட செம்மையாக விளையாடுவார், நல்லா கொஞ்சுவார். ஏன் இப்படி இருக்கீங்கன்னு தெரியல. நான் யாரையும் குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். எங்கள் ஃபேமிலியவே நான் எடுத்துக்கிறேன். எங்கள் ஃபேமிலியே சொல்கிறேன். எதுக்கு ஈகோ? நம்ம என்னத்தை கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போகிறோம், எதுவுமே கிடையாது. தப்பு பண்ணாதவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லை. எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. அதை அவங்க சரி நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு அதை திருத்திட்டு வாழ்றாங்க அப்படின்னா இருக்கட்டும், ஓகே. உங்களுக்கு பிடிக்கல, அவங்க கூட பேச வேண்டாம். ஃபர்ஸ்ட் எதுக்கு யாரையுமே நம்ம பிடிக்கல அப்படின்னு எதுக்கு சொல்லணும்? எல்லாருமே நம்மளுக்கு வேணும், எல்லாரையுமே நம்மளுக்கு பிடிக்கும். நம்மளுக்கு யாருமே எதிரி கிடையாது. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க அப்படி இருக்காங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் நாள்ல சரியாயிடும், அவ்வளவுதான். இல்ல, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. யாரையும் பத்தி எதுவும் பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் இவ்வளோ பெரிய நடிகர் இவ்வளவோ சம்பாதிச்சு எவ்வளவோ அவங்க கிட்ட, நம்ம கிட்ட இருக்கிற நகை பணம் எல்லாத்த விட அவங்க கிட்ட நிறைய இருக்கும். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேதுன்னு தெரியல. ஒரு நாள் கண்டிப்பா புரியுதுங்க. இப்போ வந்து மனுஷங்களுக்கு வந்து வேல்யூவே கிடையாது, காசுக்கு தான் வேல்யூ. யார் காசு வச்சிருக்கா, யார் வீடு வச்சிருக்கா, யார் ஒரு அரை சென்ட், யார் நிலம் வச்சிருக்கா, யார் இடம் வச்சிருக்கா, அப்படி இருக்கிறவங்ககிட்ட தான் வழிய போய் பேசுறாங்க. உண்மையா இருக்கணும்,
அவங்கள முன்னாடி விட்டு பின்னாடி எதுவும் பேசக்கூடாது, அவங்க யாருக்கும் நம்ம துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல, அவங்களுக்குலாம் எந்த வேலையுமே கிடையாது. இப்ப இருக்கிற நிலைமையில எல்லாருக்குமே பொய்யா இருந்தாதான் பிடிக்கும், உண்மையா இருந்தா யாருக்குமே பிடிக்காது. நான் ஏதோ ஏதோ பேசிட்டு இருக்கேன். நான் அவங்க அந்த சார் இறந்ததை பத்தி தான் பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். ரோபோசங்கர் சார் இறந்ததுக்கு அவ்வளோ பேர் ஆறுதல் சொல்றாங்க. நைட்டு நான் 1 மணி ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. ஏன்னா அவங்க இறந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டு வரதெல்லாம் லைவா போட்டிருந்தாங்க யூடியூப்ல ஒரு சேனல்ல. என்ன சேனல் சொல்லலாமா என்னன்னு தெரியல, லைவா போட்டிருந்தாங்க. அதை உட்காந்து பார்த்துட்டு அதை பார்த்து எனக்கு எதையோ நான் சின்னதா ஏதோ ஒண்ணு நடந்தா அதை பெருசா யோசிப்பேன். அதுதான் என்னோட தப்பே. அப்படி யோசிக்கிறதுனாலதான் நான் யாரு என்ன தப்பா பேசினாலோ இல்ல யாரு என்னைய கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு எனக்கு தோணினாலும் நான் ஃபீல் பண்றேன்னா அப்படின்னு எனக்கு தெரியல. இத்தனைக்கு அவங்க கிட்ட பேசினதும் கிடையாது. நானு ஒரு போட்டோ எடுத்தது கிடையாது, அவங்கள நேர்ல பார்த்தது கிடையாது. ஒரு மீடியால தான் தெரியும், இல்ல படத்துலதான் தெரியும் அவங்கள. அப்படி இருக்கிற எனக்கே இவ்வளோ ஃபீலா இருக்கு அப்படின்னா, நம்ம கூட இருந்து நம்மளை புரிஞ்சுக்காம நம்மளை தப்பா பேசிடுவாங்க, நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நான் எவ்வளவு ஃபீல் பண்ணுவேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இவங்களை பத்தி பேசலாம். அந்த சார் இறந்து நைட்டு லைவ்ல பார்த்துட்டு இருந்தேன். என்னை அறியாமலே தூங்கிட்டேன். அப்புறம் தூங்கிட்டு காலையில எழுந்திரிச்சு பாப்பா ஸ்கூலுக்குலாம் அனுப்பிச்சு விட்டுட்டு நியூஸ், பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியுமே நான் எழுந்தோடனே டிவி போட்டு நியூஸ்ல ஏதாவது போட்டிருக்காங்களா, அது பொய்யா இருக்குமோ இல்ல ஏதாவது சொல்றாங்களா அப்படின்னு காலையிலயுமே நான் இப்ப கிளம்பி நான் பார்லருக்கு போற வரையும் அதுதான் எங்க வீட்டுல ஓடுது, நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு. அது ஏன்னு தெரியல. எவ்வளவு பேர் இறந்துருக்காங்க, அதே நான் சொல்றேன் இல்லையா, எவ்வளவு பேர் இறந்துருக்காங்க அதெல்லாம் எனக்கு பெருசாவே தெரியல. இவர் இறந்தது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னமோ நம்ம பழகுன மாதிரி. நம்ம ஸ்கிரீன்ல தான் நான் பார்த்திருக்கேன், அதுக்கே எப்படி இருக்குன்னா அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ நான் இதுல இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை நம்ம கையிலேயே கிடையாது. இது நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி யாரையும் ஹேட் பண்ணாம எல்லாரு கூடயுமே ஜாலியா பழகி எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிட்டு, நம்மளுக்கு எதிரியே தேவையில்லை, எதிரி இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருக்கலாம், எல்லாரையுமே ஆனா பகைக்க கூடாது. ஒரு ஆள் அப்படி இருக்காங்க அப்படின்னா இந்த பொண்ணும் அப்படிதான் இருப்பா அப்படின்னு நீங்க கணக்கு பண்ணக்கூடாது. அவங்க கிட்ட பேசி அவங்க கிட்ட பழகி அவங்க கேரக்டர் எப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அவங்க கிட்ட பேசலாம். ஓகே, நான் எதுவும் தப்பா பேசியிருக்க மாட்டேன். இதுல நான் தப்பா எதுவும் சொல்லலை, நடந்ததுதான் சொல்லிட்டேன். அவங்க எப்படி இந்த விஷயத்துல இருந்து மேடேறி வர போறாங்க அப்படின்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா வந்துருவாங்க. நம்மளுக்கு அதான் சொல்றேன் இல்லையா, நம்ம ஸ்கிரீன்ல பார்த்தா நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும். சரி, எல்லாருமே புரிஞ்சு நடந்துக்கோங்க, யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க. சுத்தி இருக்கிறவங்க நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரையுமே சந்தோஷமா வச்சுப்போம். யார்கிட்டயுமே பிரிவுபாடு எதுவும் பார்க்காம ஜாலியா பழகி சந்தோஷமா லைஃப்பை கொண்டு போகலாம். எனக்கு சீரியஸா அதுதான் பிடிக்கும். யாரையும் ஹர்ட் பண்ண பிடிக்காது. யார்கிட்டையும் நான் ஒருத்தவங்க மேல ரொம்ப கேர் பண்ணி பாக்குறேன் அப்படின்னா அவங்க சின்னதா ஒரு மாற்றம் எனக்கு தெரிஞ்சாலும் ரொம்ப கஷ்டப்படுவேன் நான். அதுதான் என்னோட கேரக்டர். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.